கர்த்தர் நீங்கள் அவருடைய பிரசன்னத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் அவரிடத்தில் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறார். உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இப்படி சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். கவனிங்க, இதுல எந்த விதமான ஒரு சந்தேகமோ ஒரு ஒரு இடரலோ இல்ல ஒரு கொஸ்டின் மார்க்கோ இல்லை. பாருங்க, ஏசப்பா என்ன சொன்னாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அதுல இருக்கிற ஒரு நிச்சயத்தை கவனிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார். அதனால்தான் இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர்கிட்ட தைரியமா வாங்க. நான் கேட்க போறேன், கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார். நான் தேட போறேன், நான் கண்டடைவேன். நான் தட்ட போறேன், கர்த்தர் எனக்கு திறப்பார். அப்படின்ற ஒரு தைரியத்தோட ஒரு ஒரு உறுதியோட கர்த்தர் இடத்துல வாருங்க. அதை கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காகத்தான் இந்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் ஒரு இன்விடேஷன். என்கிட்ட வா, நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் உனக்கு சகாயம் பண்றேன், நான் உன்னை பலப்படுத்துறேன், நான் உன் இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்யறேன், நான் உன் தேவைகளை சந்திக்கிறேன், நீ என்னிடத்தில் வா என்று கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதனால்தான் உங்களுடைய பரம தாப்பன் நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அதனால தைரியமா கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க. உங்களுடைய தேவைகளை தெரியப்படுத்துங்க, இருதயத்தின் விருப்பங்களை தெரியப்படுத்துங்க, உங்களுடைய பாரங்களை அவரிடத்துல கொடுங்க. அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா டு ஜீசஸ்.